விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமாரை ஆதரித்து அவரது கணவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விருதுநகரில் பல பகுதிகளில் சுகாதாரமற்று இருப்பதாகவும் 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்து மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் வேதனையோடு தெரிவித்தார். வேட்பாளர் அவர்கள் சொன்னது போல இங்கே வரும்போதே ஒரு மனசுல ஒரு வருத்தமா இருக்கு. அதாவது 70 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் பெற்ற நாட்டில் இந்த மாதிரி சாக்கடை வெளியே போயிடுச்சுன்னா நாடு எங்க போயிடுச்சு. மாறி மாறி கட்சிகள் ஆண்டு கடைசி காலத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கும் போது அதான் எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிலைமை மாறணும்னா நம்ம தான் முதல்ல மாறணும். ஏன்னா கடைசியில் பணம் கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பிக்கையில வரவங்களை நீங்க அந்த நம்பிக்கையை தகர்க்கணும் முதல்ல. அதை ஏன்னா நம்ம நாளைய சந்ததி, நம்ம நாளைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், நாம நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம ஓட்டு காசுக்கு விற்பனைக்காக அல்லன்றதை உணர்ந்தாங்கன்னா நல்லது நாட்டுக்கு நடக்கும். அது நல்லது நடக்கின்ற காலம் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக ராதிகா சரத்குமார் அவர்கள் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார்கள். மீண்டும் பாரத பிரதமர் 3வது முறை மோடி வருவதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்வார் அன்புடன் கேட்டுக்கொண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.